புக்ககம் புறப்பட்ட புது மணப்பெண் பெற்றவர்களை பிரிய தயங்குவது போல் நிலையத்தில் நின்று மெல்ல நகர்ந்தது ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ். அசைந்து நெளிந்து வெளியேறிய வண்டித்தொடரின் வேகம் அதிகரிக்கவே இரைச்சலுடன் ஓடத் தொடங்கியது. பெண்கள் வண்டியில் ஜன்னல் வாரம் உட்கார்ந்திருந்த மனோகரியின் முகத்திலே குளிர்காற்று குப்பென்று வீசியது. அவள் உடல் நடுங்கியது. வண்டியின் சக்கரங்கள் எழுப்பிய தாளக்கோஷத்தின் எதிரொலியாக தாங்க முடியாத திகிலில் அவள் நெஞ்சு தீவிரமாக அடித்துக்கொள்ளத் துவங்கியது. வண்டி புறப்படும் வரை அவளுக்கு தான் செய்ய துணிந்த காரியத்தின் விளைவை பற்றிய நினைப்பு அத்தனை பயங்கரமாக இருக்கவில்லை. உணர்வுகள் மரத்துப்போன நிலையில் அவள் பிரம்மை பிடித்தவள் போல் இருந்தாள். மந்திர சக்தியில் கட்டுண்டவள் போல்தான் பிசகான அந்த செயலில் அவள் துணிந்து ஈடுபட்டு விட்டிருந்தாள். எழும்பூர் நிலையம் இருளில் கலந்து மறையத் தொடங்கியது. சென்னை நகரம் நிமிஷத்திற்கு நிமிஷம் வேகமாக விலகி கொண்டு சென்ற போதுதான் அவளுக்கு தன் செய்கையில் விளையப் போகிற விபரீதம் புலனாகியது. ஐயையோ, ஏன் இந்த மாபெரும் பிசகை செய்ய அவள் மனம் ஒப்பினாள்? இருக்க இடம், உண்ண உணவு, வசதியான வாழ்வு எல்லாம் தந்து அவளை பாதுகாத்த பார்த்திபனுக்கு எத்தனை பெரிய தலைகுனிவை அவள் ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாளே! இது மாபெரும் துரோகம், மன்னிக்க முடியாத குற்றம். ஏன் அவள் அரவிந்தகுமாரின் வார்த்தைகளுக்கு இப்படி மயங்கினாள்? துரோகச் செயலுக்கு செவி சாய்த்தாள். தாய் வழி தவறி போனவள் என்றால் மகளும் அதே காரியத்தை செய்ய முற்பட வேண்டுமா? அடக்கடவுளே, இப்பொழுது அவள் என்ன செய்வாள்? கலவரமும் திகிலும் தாழ முடியாது அவளுக்கு அழுகை வந்தது. என்ன காரியம் செய்துவிட்டோம் என்று எண்ணிய மாத்திரம் தன் மீதே மிக்க வெறுப்பு. சே, தொடர்ந்து திருச்சி ஜங்ஷன் வரை அவள் பயணம் செய்துதான் ஆக வேண்டுமா? நடுவில் இறங்கி தண்டவாளத்தில் விழுந்து மடிந்து விட்டாள். கற்றுக்கொள்ள முடியாது அவள் அழுதாள். பார்த்திபனுடன் அவளால் இணைந்து வாழ முடியாத உணர்ச்சி, குழப்பம். ஆனாலும் அவர் அவளை எத்தனை கண்ணியமாக பாதுகாத்து வந்தார். அவளது உணர்ச்சிகளை மதித்தார். மலர் போல் மென்மையாக போற்றி வந்தார். அதற்கு பிரதியாக அவள் அளித்த பரிசு இந்த மீளா அவமானமா? தன் நன்றிகட்ட தன்மையை நினைக்க நினைக்க அவள் நெஞ்சே வெடித்தது. இப்படி செய்ய ஒரு பயங்கர எண்ணம் ஏன் ஏற்பட்டது? இதனின்று மீளும் வழி? மணி என்னம்மா? எதிர்ப்புறத்தில் இருந்த கிழவி அவளை பார்த்து கேட்டாள். கைகடிகாரத்தை கவனித்தாள். 11 ஆகுதம்மா. முடிக்கும் முன் அவள் நெஞ்சை சம்மட்டி கொண்டு சுடுவது போன்ற வேதனை. இத்தனை நேரம் பார்த்திபன் வீட்டுக்கு வந்து விட்டிருப்பாரே. அழுத்தி சாத்தினால் உள்ளே பூட்டி கொள்ளும் அமைப்பு கொண்ட வாசற்கதவிற்கு அவரிடமும் திறக்க சாவி இருக்கிறது. கதவை திறந்து உள்ளே வந்ததும் அவர் கவனிக்கப் போவது அந்த கடிதத்தை தான். அவள் கடிதத்தை பார்வையில் படும்படி மேஜை மீது வைத்து விட்டு வந்திருந்தாள். இந்நேரம் கடிதத்தை அவர் படித்திருப்பார். அவளால் மேலே சிந்திக்க முடியவில்லை. சூழ்நிலையை மறந்து அவள் அடக்க மாட்டாது குமுறி அழத் தொடங்கினாள். எதிர் ஆசனத்தில் இருந்த அந்த கிழவிக்கு ஆச்சரியம், அதே சமயம் பரிதாபம். கல்யாணமான பெண் போல் இருக்கிறது. யாருக்கு என்ன வந்து விட்டது? அழுது கொண்டு பயணம் செய்கிறாளே. ஏம்மா, யாராவது உடம்புக்கு முடியாமல் இருக்காங்களா? பாவம், அழறியே. பரிதாபத்துடன் விசாரித்தாள். மனோகரி என்ன பதில் சொல்வாள்? அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா? தனியே திருச்சி வரை போறியா? நான் இருக்கேன் துணைக்கு, கவலைப்படாதே. அழாதே அம்மா, ஆண்டவன் இருக்கார், காப்பாத்திடுவார். நல்ல செய்தி கிடைக்கும், கவலைப்படாதே. கிழவி அடுக்கிக் கொண்டே போனாள். கண்ணீரை துடைத்து கொண்டாள் மனோகரி. சிந்தனைகள் அலைபாய்ந்தன. பரிதாபப்பட்டு அவள் தொடர்ந்து அரவிந்த்குமாரை சந்தித்து வந்ததின் விளைவு எங்கே கொண்டு அவளை நிறுத்திவிட்டிருக்கிறது? அவன் பேச்சிலே ஏன் அத்தனை மயக்கம்? அவளது சுயபுத்தி எங்கே போய்விட்டிருந்தது? இந்த சதித்திட்டங்களுக்கு சூழ்நிலை கூட அல்லவா சாதகமாக அமைந்து தொலைந்தது? தொடர்ந்து மனோகரி செய்து வந்த தவறை கண்டித்து நிறுத்த உரிமையின்றி வாளா பார்த்து கொண்டிருக்க காமாட்சிக்கு மனம் ஒப்பவில்லை. புரிந்து கொள்ள மறுக்கும் தம்பியிடம் அவன் மனைவி தவறான பாதையில் செல்ல முற்படுகிறாள் என்று சொல்ல துணிவு இல்லை. தூரத்து உறவினர் வீட்டு கல்யாண அழைப்பு மடலை கண்டதும் அவள் பயணமாகிவிட்டாள். மதுரையில் நடந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு விட்டு பின்னர் அப்படியே கன்னியாகுமரியில் இருந்த சில நெருங்கிய உறவினர்கள் வீட்டிற்கு சென்று சில நாட்கள் தங்கிவிட்டு பின்னர் மெல்ல சென்னைக்கு திரும்புவது என்ற திட்டம். அவள் கிளம்பிவிட்டாள். பார்த்திபன் தடுக்கவில்லை. காமாட்சி அம்மாளும் வீட்டில் இல்லை. ஏன் என்று விசாரிக்க ஆளில்லாத நிலையில் மனோகரி துணிந்து தொடர்ந்து அரவிந்தை சந்தித்து வந்தாள். ஒரு சந்திப்பின் போதுதான் அவள் மனம் கரைந்து போய் புத்தி தடுமாறிவிடும் வகையாக அவன் வெகுவாக பேசிவிட்டான். மனோ, உண்மையை சொல். இன்னமும் இந்த போலி வாழ்க்கையில் தொடர்ந்து வாழ நினைக்கிறாயா?
யாராவது பார்த்துவிடப் போகிறார்களே என்று அஞ்சிக்கொண்டு என்னை சந்திக்கிற. இந்த சந்திப்பு எனக்கு அமைதியை தரவில்லை, ஆறா துயரத்தைத்தான் தருகிறது. இதிலிருந்து உன்னை நான் விடுதலை செய்ய துடிக்கிறேன். மனோ, நன்றாக யோசித்து முடிவெடு. உனது துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். நீ சரி என்று ஒத்துக்கொள் போதும். நாம் இருவரும் இந்த நரக வாழ்க்கையில் நின்று வெளியேறி சட்டப்பூர்வமாக உன் கணவனிடமிருந்து விடுதலை பெற்று பின்னர் கணவன் மனைவி என்று வாழலாம். இந்த சமுதாயத்தையே எதிர்ப்பது என்று நான் துணிந்து விட்டேன். நீயும் துணிய வேண்டும். அப்பொழுதுதான் நம் இருவருக்கும் அமைதி. யோசித்துப்பார் மனோ. பண்ணி பண்ணி பேசி மனதை குழப்பி விட்டான். மனோகரிக்கு சில நாட்களாக உறக்கமில்லை. இதை எண்ணி எண்ணி குழம்பினாள். ஆனால் அரவிந்த் குமார் பேச்சிலே கெட்டிக்காரன். உணர்ச்சி ததும்ப அவன் எடுத்து சொன்னதெல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய நியாயமான கருத்துக்களாகத்தான் மனதிற்கு பட்டது. முடிவில் அந்த விபரீத எண்ணத்திற்கு அவள் ஒப்புதல் கொடுத்து விட்டாள். அதற்கு பின் நடக்க வேண்டியதை அரவிந்தே சிந்தித்து தீர்மானித்தான். அவள் தலையாட்டி பொம்மையாக இருந்து விட்டாள். மாதம் ஒரு நாள் சமையல் ஆளுக்கு ஓய்வு கொடுப்பது வழக்கம். இம்முறை அவர் தமது மகளை காண மதுராந்தகம் போய் வர பார்த்திபனிடம் 2 நாட்கள் லீவு வேண்டும் என்று கேட்டார். அவனும் கொடுத்து விட்டான். தோட்ட வேலையால், வீட்டு வேலையால் எல்லோருமே 5 மணிக்கு மேல் மாலையில் அங்கே தங்குவதில்லை. பார்த்திபன் புதன்கிழமைகளில் அச்சகத்திலிருந்து இரவு 11 மணிக்குத்தான் திரும்புவான். இந்த சந்தர்ப்பங்களை தன் சதித்திட்டத்திற்கு சாதகமாக்கி கொண்டு விட்டாள் அவள். அரவிந்த் முன்னதாகவே திருச்சிக்கு புறப்பட்டு சென்று அவளை ஜங்ஷனில் சந்திப்பது. இருவரும் சேர்ந்து பயணம் செய்தால் பலவித தொல்லைகள் நேரலாம். பத்திரிகை தொழில் நடத்திய பார்த்திபனுக்கு வெளி உலகில் செல்வாக்கு அதிகம் உண்டு. உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டால் சும்மா விட மாட்டான். போலீஸ் வம்பு வழக்கு என்று பல சிக்கல்களில் அவர்கள் அகப்பட்டு கொள்ள நேரும். அதையெல்லாம் தவிர்க்க அரவிந்த் அவளது நகைகள், பணம் முதலியவை கொண்ட பெட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முன்னதாகவே திருச்சிக்கு போய்விடுவது. மனோகரி புதன்கிழமை இரவு கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு கதவை பூட்டிக்கொண்டு டாக்ஸியில் எழும்பூரை அடைந்து ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் கிளம்பிவிட வேண்டியது. விடியும் முன் அது திருச்சி ஜங்ஷனை அடைந்துவிடும். அங்கே அரவிந்த் குமார் அவளுக்காக தயாராக காத்திருப்பான். பின்னர் தங்களது மறுவாழ்வை பற்றி அவர்கள் திட்டமிட வேண்டியதுதான் பாக்கி. இதற்கு அவள் ஒத்துக்கொண்டு விட்டாள். கிளம்பியும் விட்டாள். ஏன் இப்போது மனதிலே இந்த பெரும் கலக்கம், திகில், பயம், அருவருப்பு? அவளுக்கே விளங்காத புதிர். நேரம் நடு இரவை நெருங்கி கொண்டிருந்தது. காற்றை ஊடுருவிக்கொண்டு கடும் வேகத்திலே நகர்ந்த வண்டியின் ஆட்டம் தாலாட்டு போல் அமைய பயணிகள் பலர் கூடவே ஆடிக்கொண்டு உறங்கத் தொடங்கிவிட்டனர். சில்லென்று வீசிய காற்றின் சிலுசிலுப்பை தாளாது மனோகரி புடவை தலைப்பை இழுத்து தலையை மூடிக்கொண்டாள். அவள் செய்துவிட்ட இந்த தவறுக்கு பின்னர் அவள் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டியவள்தானே. அவள் உள்ளத்திலே ஒரு நெருடல், பதட்டம், கலக்கம், சொல்ல முடியாத வேதனை. பக்கத்திலே உட்கார்ந்திருந்த கிழவிக்கு மட்டும் ஒரு சிறு சந்தேகம். பெட்டி, குஜா, படுக்கை ஒன்றுமே எடுத்துக்கொள்ளாது ஒரு சிறு கைப்பையுடன் புறப்பட்டிருக்கிறாளே இந்த பெண், ஏன்? கிழவியின் பேரன் பெட்டியில் கொடுத்த 50 ரூபாய் அப்படியே புத்தம் புது நோட்டுகளாக இருந்தன. பத்திரம், தூங்கி விடாதீங்க, வர வர ரயிலில் திருட்டு அதிகம் நடக்கிறது என்று அவர்கள் வீட்டில் எல்லோரும் பன்முறை எச்சரித்து அனுப்பியிருந்தனர். கிழவி கண்களை மூட பயந்தாள். விழித்து கொண்டிருக்க பேச்சு அவசியமே. அவள் தொணக்க தொடங்கிவிட்டாள். ஏம்மா, பெட்டி கூட எடுத்து வராமல் புறப்பட்டிருக்கியே, அம்மாவுக்கு ஆச்சு போச்சுன்னு இருக்கா? பாவம், திடுக்கிட்டு போனாள் மனோகரி. அவளது பெட்டிக்குள் 2 புது பட்டுப்புடவைகள், அவளது நகைகள், 6 மாதங்களாக சிக்கனமாக இருந்து பார்த்திபன் செலவுக்கு கொடுத்ததில் மீதம் பிடித்து சேமித்து வைத்த 2000 ரூபாய்கள் எல்லாம் இருந்தன. ஆமாம், அரவிந்த் குமார் நகைகளையும் பணத்தையும் எடுத்து வர வேண்டும். முதல் நாளே அவனிடம் அதை புத்தக கடையறையே ஒப்பித்து விட வேண்டும் என்று ஏன் வற்புறுத்தினான்? அந்த பெட்டியை வாங்கி கொண்டதும் அவளை பற்றிய நினைப்பு இன்றி வேகமாக கூட்டத்திற்குள் கூட்டமாக சாலைக்குள் மறைந்தானே, அதன் பொருள்? தேவையில்லைன்னு கொண்டு வரலை பாட்டி, பதில் அளித்துவிட்டு தூங்குகிறவள் போல் கண்களை மூடிக்கொண்டாள். செய்யத்தகாத ஒரு பாதகத்தை அவள் செய்துவிட்டாள். இந்நேரம் பார்த்திபன் அந்த கடிதத்தை படித்திருப்பான். சுருக்கமாகத்தான் அந்த கடிதத்தை அவள் எழுதியிருந்தாள். அதிலிருந்த வார்த்தைகள் அவளுக்கு மனப்படமாகிவிட்டிருந்தன. இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நான் இங்கே இருக்க மாட்டேன்.
கடந்த பல மாதங்களாக நான் சொல்ல முயற்சித்த உண்மையை நீங்கள் கேட்க மறுத்தீர்கள். இப்பொழுது சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலை. திருமணமாவதற்கு முன்னமே என் மனதை வேறு ஒருத்தருக்கு நான் தந்துவிட்ட காரணத்தால் என்னால் தங்களுடன் வாழ முடியாது உணர்வுகள் தடை செய்தன. ஒதுங்கியே இருந்தேன். இதனால் இருவருக்கும் மன அமைதி இல்லாது போயிற்று. தவித்தோம். இந்த போலியான வாழ்க்கையிலிருந்து தங்களுக்கு விடுதலை வழங்க நான் புறப்பட்டு போகிறேன். மன்னிக்கவும். தேட முயற்சிக்காதீர்கள். எனக்கென்று கொடுத்த நகைகளை எடுத்து போவதை பற்றி தாங்கள் மறுப்பு சொல்ல மாட்டீர்கள். இதுவரை என்னை பாதுகாத்ததற்கு நன்றி. கடிதத்தை படித்ததும் பார்த்திபன் கட்டாயம் வெகுண்டு போவார். கணவன் முகம் கோபத்திலே எப்படி மாறும் என்பதை அவளால் ஊகிக்க முடியும். அவளிடம் இதுவரை அவன் அத்தனை ஒரு கோபத்துடன் பேசியது இல்லை. ஒருமுறை அவள் பார்த்திருக்கிறாள். டெலிஃபோனில் யாரோ ஒருத்தருடன் பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வார்த்தைகள் தடித்து கோபத்துடன் அவன் பேசியபோது, அப்பப்பா, எரிமலை வெடித்தெழுந்து விட்ட கோலம். அவன் முகம் இரத்தமாக சிவந்து கண்கள் நெருப்பை கக்க வார்த்தைகள் வாளாக அறுக்க சினத்திலே மீறி நின்ற அவனை அவளால் பார்க்கவே முடியவில்லை. அவனுக்கு அத்தகைய ஒரு சினம் வரக்கூடும் என்பது தெரிந்ததுதான். இப்பொழுது அது வரப்போகிறது. அந்த முன்னரே என்ன பாடுபட போகிறதோ? மனோகரியின் கற்பனை வேகமாக தொடர்ந்தது. பார்த்திபன் கடிதத்தை படித்துவிட்டு சும்மா இருந்துவிட மாட்டார். நேரே காரில் அவளது பெரியப்பா வீட்டிற்கு விரைவார். பெரியம்மா நாகமணிக்கு இந்த வம்பு 8 தலைமுறைக்கு போதுமே. முகத்தில் அரைந்து கொண்டு உரத்த குரலில் பக்கத்து விட்டவர்களுக்கு கேட்கும்படி அலறி அழத் தொடங்கி விடுவாள். பெரியப்பா குறுக்கும் நெடுக்குமாக ஆத்திரத்துடன் கையை ஆட்டிக்கொண்டு உலாவுவார். அதிகமாக கோபம் வந்துவிட்டால் அவருக்கு பேசவே முடியாது. இப்படி ஒரு காரியத்தை மனோகரி செய்வாள்னு நான் எதிர்பார்த்ததுதான். நடத்தை கெட்டவள் மகள் பின் எப்படி இருப்பாள்? வனிதா விஷமமாக தங்கையிடம் அவளை பற்றி விமர்சனம் செய்வார். மனோகரிக்கு என்ன வந்து விட்டது? அழகான நல்ல கணவன், வசதியான வாழ்க்கை, இதையெல்லாம் உதறிவிட்டு சே, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக. எனக்கு இப்படி ஒரு நல்ல இடம் வாய்த்தால் என் கணவரை தெய்வமாக கும்பிட்டு கொண்டு நான் அழகாக வாழ்ந்து காட்டுவேனே. லாவணி எரிச்சலோடு சொல்வாள். காமாட்சி அம்மாள் சங்கதியை கேட்டால் இடி விழுந்தாற்போல் அதிர்ந்து போய்விடுவாள். மெல்ல விஷயம் ஊரிலே பரவிவிடும். மனோகரியின் முட்டாள்தனத்தை குறித்து எல்லோரும் கைகொட்டி சிரிப்பார்கள். கடுமையாக பேசுவார்கள், துச்சமாக பேசுவார்கள். பின்னர் ஒரு சமயம் போலீஸ் உதவியுடன் அவளை பார்த்திபன் தேடி கண்டுபிடித்து விட்டால், பரிவுடன் பார்த்த அந்த கண்களில் அதற்கு பின்னர் அவளை சுட்டெரித்து விடாதா? அவளால் மேலே சிந்தித்து பார்க்க முடியாத பயங்கரம். உடல் நடுங்கியது, மெய் பதறியது, உள்ளம் பதைத்தது. தன் பிசகை எண்ணி அவள் மீண்டும் ஒரு மூச்சு கண்ணீர் உகுத்தாள். அழாதே அம்மா, தைரியமா இரு. உன் அம்மா சுகமாகி விடுவாங்க, ஆண்டவன் இருக்கிறார், கிழவி ஆறுதலாக சொன்னாள். உன்னை கூட்டிக்கிட்டு போக ஸ்டேஷனுக்கு யாராச்சும் வருவாங்களா கேட்டாள் அவள். வருவாங்க. சொல்லி முடிப்பதற்குள் அருவருப்பான ஒரு நினைவில் உடலே நடுங்கியது. எந்த அரவிந்திற்காக மனம் இறங்கி இந்த மாபெரும் தவறான காரியத்தில் அவள் இறங்கினாலோ அவன் மேல் இப்பொழுது அவளுக்கு தாங்க முடியாத வெறுப்பு. பாம்பு போல் இவன் மறுபடி ஏன் அவளது வாழ்க்கையில் குறுக்கிட்டான்? இல்லாத ஆசைகளை கற்பனைகளை தூண்டிவிட்டு மானம் அழிய மதிகெட்டு போக போதித்தானே அவன். இல்லை இல்லை, இப்பொழுதும் நிலைமை மீறிவிடவில்லை. மனம் குழம்பி போய்த்தானே இந்த தவறு செய்து விட்டாள். நல்ல வேலை, மானம் அழிந்து போகும் முன் அறிவு உதயமாகிவிட்டது. அவள் தப்பிவிட்டாள். இனி அவளுக்கு வேண்டியது எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை. கணவனின் மன்னிப்பு, அவ்வளவுதான். பெண்மைக்கு இழிவு எதுவுமின்றி அவள் உடனடியாக திரும்பிவிட வேண்டும். பார்த்திபன் சினத்துடன் சீறி வழங்கப் போகும் தண்டனையை அவள் ஏற்கத்தான் வேண்டும். வேறு வழி? அரவிந்த் குமார் திருச்சி ஜங்ஷனில் காத்திருப்பான். அவனிடம் கண்டிப்பாக பேசி பெட்டியை வாங்கி கொண்டு கிடைத்த பஸ்ஸில் உடனே சென்னைக்கு திரும்பிவிட வேண்டும். ஒரு சமயம் அவன் பெட்டியை கொடுக்க மறுத்து அவளை பயமுறுத்தினாள். அஞ்சக்கூடாது. அங்கு உள்ள போலீஸ் அதிகாரியை அணுகி உண்மையை சொல்லிவிட வேண்டும். மோசக்காரன் அரவிந்த். முதலில் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க மறுத்தான். பின்னர் அவள் வேறு ஒருத்தனுடன் வாழ்வதை காண பொறுக்காது அதை குலைக்க வந்து விட்டான். இந்த உண்மை இப்போதல்லவா அவளுக்கு விளங்குகிறது. ஏன் இதற்கு முன் தெரியவில்லை? பல எண்ணி சஞ்சலத்தில் தவித்து மனம் வெடிக்க அழுது முடிவில் ஒரு தீர்மானத்துடன் அவள் புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு ஜன்னல் மீது தலையை சாய்த்து கொண்டாள். திருச்சி ஜங்ஷன் எப்பொழுது வரும் என்ற தவிப்பு. விடியற்காலை 6 மணி. வண்டி ஜங்ஷனை அடைந்தது. பயணிகள் அனைவரும் தங்கள் பெட்டி படுக்கை ஜாமான்களுடன் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு இறங்கினார்கள்.
மனோகரி கைப்பையை பிடித்துக்கொண்டு கலக்கத்துடன் இறங்கினாள். பிளாட்பாரத்தில் வழிந்த கூட்டத்திலே அரவிந்த்குமாரை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருபுறம் ஒதுங்கி நின்று கொண்டு கண்களை பல திக்குகளிலும் ஓடவிட்டாள். வண்டியிலிருந்து இறங்கிய கூட்டம் சடுதியில் கரைந்துவிட்டது. நேரமும் அத்துடன் நகர்ந்தது. 1 மணிக்கு மேல் அவள் பிளாட்பாரத்தில் கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள். அரவிந்த்குமாரை காணவில்லை. முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைத்துக்கொண்டு நெஞ்சு படபடக்க அவள் சுற்றிலும் மீண்டும் பார்த்தாள். ஏம்மா, யாருக்காக நிற்கிறீங்க? ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் வந்தவங்க தானே? ரயில்வே ஊழியர்களில் ஒருத்தர் அவளை ஏற இறங்க பார்த்தபடி கேட்டார். பெட்டி படிக்க ஏதுமின்றி தன்னந்தனியே கைப்பையுடன் ஒரு இளம்பெண் மருள விழித்து கொண்டு அந்த வேளையில் அங்கு நின்றால் யாருக்கும் சந்தேகம் ஏற்படுவது இயற்கைதானே. அவமானத்தில் குன்றி போனாள். அண்ணன் வருவதாக சொன்னார். பரவாயில்லை, நான் பஸ் நிலையத்திற்கே போய் பார்க்கிறேன். நிற்க பிடிக்காது கிளம்பி வெளியே வந்தாள். சேலம் பஸ்ஸை பிடிக்க ஒரு கூட்டம் போய்கொண்டிருந்தது. அத்துடன் அவள் கலந்து கொண்டாள். பஸ் நிலையத்தில் குற்ற உணர்வின் சுமையோடு கையில் 5 ரூபாய் பணத்துடன் அவள் நின்று கொண்டிருந்தாள். மீதி பணமெல்லாம் அந்த பெட்டியில்தான் இருந்தது. திரும்பி போக டிக்கெட்டிற்கு பணம் தேவை. காதுகளில் வைரக்கம்மல், கழுத்திலே தங்கத்திலான தாலிச்சரடு, கைகளில் தங்க வளையல்கள் இருந்தன. ஆனால் விடியற்கால வேளையில் அவைகளை விலை கூறிக்கொண்டு முன்பின் தெரியாத அந்த ஊரில் அவள் யாரிடம் போவாள்? பழக்கூடைக்காரனிடம் பேரம் செய்து கொண்டிருந்த குறுந்தாடி வாலிபன் அவளை விழுங்கி விடுபவன் போல் வெறித்தான். அருகில் இருந்த ஹோட்டலில் காலை ஆகாரத்தை முடித்துக்கொண்டு ஏப்பம் விட்டபடி வந்த மல்ஜிப்பாக்காரரின் கண்களில் அவளை கண்டதும் வேறு ஒரு பசி. சுற்றிலும் ஓநாய்களும் கழுகுகளும் சூழ்ந்து கொண்டு கொத்தி குதிர நிற்பன போன்ற ஒரு பயங்கர உணர்வில் அவள் நடுங்கி போய் நின்றாள். வீட்டை விட்டு ஒரு இளம்பெண் கிளம்பினால் யோசிக்கவும் அவளுக்கு அச்சமாக இருந்தது. எங்கே போற? உல்லாசமாக கேட்டுக்கொண்டு அருகில் வந்த வெற்றிலைப்பாக்க ஆசாமியை பார்க்க பிடிக்காது நகர்ந்தாள். யாரோ தோள்பட்டையை தொட்ட உணர்வு. திடுக்கிட்டு திரும்பினாள். சே, என்னை தொடாதே, தொழுநோயுடன் பிச்சை கேட்க வந்துட்டே, கிரீச்சென்று கத்திக்கொண்டு நகர்ந்தாள். நிமிர்ந்தாள். அவள் நெஞ்சு 2ஆக பிளந்துவிடும் போன்ற வேதனையான திகைப்பு. அந்த முகத்தை அவள் எப்படி மறக்க முடியும்? இரவும் பகலும் அவளது நெஞ்சோடு ஒட்டி கொண்டு நிலைத்துவிட்ட உருவம், காலத்தால் அழிக்க முடியாத நினைவு. நீங்க கொந்தளித்த உணர்வுகளை கட்டுப்படுத்த இயலாது அவள் தடுமாறிக்கொண்டு நெருங்கினாள். நோயினால் பாதிக்கப்பட்டு உருக்குலைந்து விட்டிருந்த கரங்களை புடவை தலைப்பால் மறைத்து கொண்டாள் அவள். ஆனால் உள்ளத்திலே பொங்கிய உணர்வுகளை மனதில் கொள்ள முடியவில்லை, அடக்கவும் முடியவில்லை. நீ என் மனோ இல்லையா? பெற்றவள் அழுது கொண்டே பெண்ணை நெருங்கினாள். வீட்டை விட்டு, என் கணவரை விட்டு உங்களைப் போல் ஓடி வந்து விட்டேன் அம்மா, என்னை காப்பாத்துங்க, பயமாக இருக்கு. விம்மிக் கொண்டே அவள் கரங்களை பற்றி கொண்டாள் மனோகரி. பொழுது விடிந்து இளஞ்சூரிய வெளிச்சம் எங்கும் பரவி கொண்டு வந்தது. இருமருங்கிலும் மரங்கள் அடர்ந்த சாலை மீது ஆனந்த நிலையத்து மோட்டார் வேன் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியை ஓட்டுபவர் அருகே முன்பக்கத்தில் ஆசிரமவாசிகள் 2 ஆண்கள் அமர்ந்திருந்தனர். ஜாமான்கள் நிறைந்த அட்டை பெட்டிகளும் பார்சல்களும் நிறைக்கப்பட்டிருந்த வேனின் உள்ளே மனோகரி தன் தாயின் அருகில் நெருங்கி உட்கார்ந்திருந்தாள். இரவு முழுவதும் அழுது சிவந்து வீங்கி போன கண்களில் ஒரே எரிச்சல், உறக்கமில்லாது தவித்ததில் ஏற்பட்ட தலைவலி, இவையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே இல்லை. பல ஆண்டுகளுக்கு பின்னர், அதுவும் பயங்கரமானதொரு நிலையில், தாயின் உதவியையும் ஆலோசனையையும் அரவணைப்பையும் நாடி ஏங்கி சஞ்சலப்பட்ட சமயம், எங்கிருந்தோ வந்து முளைத்து முன்னின்ற தாயைக் கண்டு ஏற்பட்ட பல்வேறு உணர்ச்சி கொந்தளிப்பில் அவள் உள்ளம் நிறைந்து விட்டிருந்தது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டியதில்லைதான். யாரும் கேட்காதபடி தாயும் மகளும் மனம் விட்டு பேசிக்கொள்ள பல விஷயங்கள் இருந்தன. வழிநெடுகிலும் இருவரும் வாய் ஓயாது பேசினார்கள். பொங்கி புறப்பட்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாது கண்ணீர் வடித்தனர். ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி தேற்றவும் முயன்றனர். பல வருஷங்களுக்கு பின்னர் மீண்டும் மனோகரி தன் தாயின் தோள் மீது ஆசையுடன் சாய்ந்து கொண்டு மிகவும் நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நீங்க இப்படி ஒரு நோயில துடிச்சு கொண்டிருந்தது தெரியாமல் நீங்க மாபெரும் தவறு செய்து விட்டதாக நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவமானத்திலே துடிச்சு உங்களை அணு அணுவாக வெறுத்து கொண்டு வாழ்ந்தேன் அம்மா. என்ன நடந்ததுன்னு உண்மையை ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா
எத்தனையோ நல்லா இருந்திருக்குமே. அவள் குரல் துயரத்திலே கரகரத்தது. மகளது கண்ணீரை மிகவும் சிரமப்பட்டு துடைத்தாள் சுமதி. ஞாபகம் இருக்கா மனோ? ஒரு நாள் நீ பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தபோது சாப்பாடு போட்டேன் நீ. அதுதான் கடைசியா நான் உனக்கு போட போகிற சோறுன்னு தெரிந்த நான் துக்கத்திலே துடிதுடித்து போனேன். நீ அறியாத பெண். உன்கிட்ட சொல்ல முடியலை. என் ஓரகத்தி நாகமணியும் உன் பெரியப்பாவும் என்னை புரிந்து கொள்ளும் அளவில் அவங்க மனதில் அன்பு இருந்தால் அவங்க கிட்ட ஒழிக்காம சொல்லி இருப்பேன். அந்த முடிவுக்கு நான் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் எனக்கே விஷயம் தெரிந்தது. என் காது ஓரத்து சதை தடித்து உணர்ச்சி குறைந்து கொண்டு வருவதை உணர்ந்தேன். இடது கையின் மேல் சருமத்தில் லேசா சிவப்பு நிறத்தில் திட்டு திட்டா ஏற்பட்டிருந்த நிறம் மாறுதல் அந்த இடத்தை தொட்டால் உணர்வில்லாத நிலை. வீணை வாசிக்க முடியாத கை விரல்களில் பலகீனம், உடல் அயற்சி, அவ்வப்பொழுது காய்ச்சல். தொடர்ந்து அசட்டையாக இருக்க முடியாமல் டாக்டர் ஒருத்தரை பார்க்க போனேன். அவர் சொன்ன உண்மையை கேட்டு நான் இழி விழுந்தது போல் ஆகிவிட்டேன். தொழுநோய் ஆரம்பமாகி லேசாக பரவி கடுமையாகி கொண்டு வருகிறது. உடனடியாக சிகிச்சைக்கு உட்பட வேண்டும். டாக்டர் வற்புறுத்தினார். வரக்கூடாத நோய் வந்துவிட்டதுன்னு தாங்க மாட்டாத துக்கத்திலே நான் அழுததை விட இந்த நோய் உன் வருங்காலத்தை எவ்வளவு தூரம் பாதிக்கக்கூடும்னு எண்ணி கலங்கி கதறி அழுதேன். எவ்வளவு நாட்கள் மூடி மறைத்து வைக்க முடியும்? நாகமணிக்கு விஷயம் தெரிந்து விட்டால் உன்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவாளோன்னு பயம். பலருக்கும் தெரிந்துவிட்டால் தொழுநோய்க்காரியின் மகள்னு உன்னை கல்யாணம் செய்து கொள்ள தயங்குவாங்களோன்னு அச்சம். உன்னை அந்த பேராபத்திலிருந்து காப்பாற்ற, உனது வருங்காலத்தை நாசமாக்காது பாதுகாக்கத்தான் நான் யாரிடமும் சொல்லாமல் மறைந்து போனேன். என்னை கவனித்த வைத்தியர் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு கார்கி சானிட்டோரியத்தில் போய் சேர்ந்து விட்டேன். நோயை ஆரம்பத்திலே கவனிக்காத காரணத்தால் அது கடுமையாகிவிட்டது. அதனால் நான் அந்த சானிட்டோரியத்தில் 6 வருஷங்களுக்கு மேல் தங்க நேரிட்டது. 2 வருஷத்துக்கு முந்திதான் குணமாகி விட்டேன்னு அவர்கள் என்னை வெளியே அனுப்பினார்கள். எங்கே போவதுன்னு கலங்கி கொண்டிருந்த சமயத்தில் புண்ணியவான் டாக்டர் சுமித் அங்கே வந்தபோது என் நிலைக்கு இறங்கி தாம் நடத்தி கொண்டிருந்த இந்த மறுவாழ்வு இல்லத்தில் அனுமதித்து கொண்டார். தொடர்ந்து நான் இங்கேயே உதவி செய்து கொண்டு வாழ்கிறேன். தற்கொலை செய்து கொண்டதாக மற்றவங்க நம்பி விடுவாங்கன்னு நான் புறப்பட்டு போனேன். ஆனால் என்னை பற்றி தவறான கதை பரப்பி விட்டுருக்கிறதுங்கிறதை கேட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என் விதியை தவிர நான் யாரை நொந்துக்க முடியும் சொல்லு? குணமாகிய உடனேயே நீங்கள் திரும்பி வந்திருக்கலாமே, ஏன் வரலையம்மா? எப்படி முடியும்? நோய் குணமாகிவிட்டது, என்னால் தீங்கில்லை. நோய் பிறருக்கு ஒட்டாதுன்னு வைத்தியர் சான்றிதழ் வழங்கிவிட்டாலும் மற்றவங்க நம்பணுமே. என் உடம்புக்கு ஏற்பட்டிருக்கும் சீர்குலைவை பார்த்து நாகமணி பயப்படலாம் இல்லையா? உன்னை பெண் பேச வருகிறவங்க என்னை பார்த்து அருவருப்பு அடையலாம். புராண காலத்திலே இந்நோய் வந்தவங்களை கல்லால் அடித்து இம்சிப்பாங்கன்னு கதைகளில் படித்திருக்கிறாய் இல்லையா? இப்போ இன்னமும் இந்நோயாளிகளை பிறர் சொல்லால் அடிக்கிறாங்க அம்மா. வைத்திய கலை சிகிச்சையெல்லாம் முன்னேறிவிட்டிருக்கும் இந்த காலத்தில் கூட ஒரு பயம். கவனமாக சமூகத்திலே என்னை போன்றவர்களுக்கு சற்றென்று ஒன்றி இருக்க மறுவாழ்வு கிடைக்கிறதில்லை. ரொம்ப கடினம். அதனால் நான் ஆனந்த நிலையத்திலேயே தங்கிவிட்டேன். எனக்காக எத்தனை பெரிய தியாகம் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. அது தெரியாமல் உங்கள் நடத்தையை பற்றி சந்தேகிச்சு உங்களை நான் உள்ளூர வெறுத்து கொண்டிருந்தேனே. எத்தனை பெரிய பிசகு. அதை நினைச்சு ரொம்ப வெட்கப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். உங்களுக்கு உடலில் ஏற்பட்ட கொடும் நோய் காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினீங்க. எனக்கு மனசில் துரோகம்னு பெரிய நோய் ஏற்பட்டு வீட்டை விட்டு வந்து விட்டேன். உங்கள் நோய் குணமாகி உங்களுக்கு மறுவாழ்வு கிடைச்சிடுச்சு. என் நோய் குணமாகி எனக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? பேச முடியாது அவள் விம்மினாள். சுமதி மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அழாதே கண்ணு, ஆசிரமத்துக்கு போய் யோசிப்போம், ஆறுதலாக சொன்னாள். மனோகரியால் பேசாமல் இருக்கவே முடியவில்லை. அந்த கொஞ்ச நேரத்திற்குள் தாய் தன்னை பிரிந்த நாளிலிருந்து அன்று வரை நடந்த எல்லாவற்றையும் கண்ணீரும் விம்மலுமாக சொல்லி முடித்து விட்டாள். சுமதி திடுக்கிட்டு போனாள். என்ன சொன்னேன்? பிரபல எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் பார்த்திபனா உன் கணவர்? என்ன ஆச்சரியம்! ஏம்மா அப்படி அதிசயப்படுறீங்க? மனோ, உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் குழம்பி போய் எத்தனை பெரிய தவறு செஞ்சிட்ட. அவர் எத்தனை பெரிய அறிவாளி தெரியுமா? எங்கள் ஆசிரமத் தலைவர் டாக்டர் சுமித்துக்கு அவர் ரொம்ப தெரிஞ்சவராச்சே. போன வருஷம் எங்கள் ஆசிரமத்து ஆண்டு விழாவுக்கு தலைமை வகித்தார். நோய் உள்ளவர்களின் மறுவாழ்வு பற்றி
மிகவும் உருக்கமாக பேசினார். ஆசிரமத்துக்கு கணிசமாக ஒரு நன்கொடை கொடுத்தார். தமது பத்திரிகையில் தொழுநோயாளிகளின் மறுவாழ்வு பற்றிய சிரமங்களை விவரித்து கட்டுரை உண்டு எழுதி உதவினார். அவரா உன் கணவர்? என் மருமகன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்மா. நான் கொடுத்து வச்சவள் மனோ. அவர் ஏழை நோயாளிகளிடம் காட்டின கருணை வீணாகவில்லை. அவர் செய்த தர்மம் அவரை காத்துவிட்டதம்மா. அவரது வீடு மாசுபடாது தப்பியது. நீ மானமழியாது பிழைச்சே, அதுவே போதும். மகளை மீண்டும் தாய் இறுக அணைத்து கொண்டாள். அம்மா, அப்படிப்பட்ட நல்ல ஒரு கணவரை விட்டு நான் கிளம்பி வந்திருக்கிறேனே, எப்பேற்பட்ட முட்டாள். எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? மகள் விம்மினாள். எங்க ஆசிரம தலைவருக்கு அவர் நண்பர், நோயுற்றவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவர். ஆனால் தமது இல்வாழ்க்கையில் அவரது கொள்கைகள் எப்படிப்பட்டதோ, தனக்கு வாய்த்த மனைவி இப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று அவருக்கு சில லட்சியங்கள் இருக்கலாம் அல்லவா? அவைகளை நாம் எப்படியுமா மாற்ற முடியும்? அப்படின்னா என் வாழ்க்கை? அவர் என்னை மன்னிக்காட்டா நான் என்னம்மா செய்வேன்? இதை பற்றி நீ முன்னமேயே யோசித்திருக்கணும். என் சூழ்நிலை, நான் உங்க மேலே கொண்டிருந்த வெறுப்பு, இதெல்லாம் என் புத்தியை கலக்கிடுச்சு அம்மா. நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நீ படித்த பெண், நல்லது கெட்டது புரிந்து கொள்கிற வயது வந்தவ. சூழ்நிலை, பாரம்பரியம், சமூகம் இவைகள் மேல் பழியை போட்டுட்டு குழம்பிக் கொண்டு உண்மையை புரிந்து கொள்ள மறுத்து தவறு செய்து விட்டாய். தாய் வழி தவறிவிட்டால் மகளும் தவற வேணும்னு விதி இல்லையே. குற்றவாளிக்கு பிறந்த குழந்தை குணவானாக வளரக்கூடாதா? நத்தை வயிற்றிலே முத்து பிறப்பதில்லையா? சரி, அழாதே. ஆசிரமத்துக்கு போய் மீதியை பற்றி ஆலோசிப்போம். மகளை தேற்றினாள் தாய். ஆனந்த நிலையம் திருச்சிக்கு அருகில் இருந்த திருவேங்கடமலை என்ற குன்றின் அடிவாரத்தில் சற்று தொலைவில் இருந்தது. அதை உருவாக்கி சிறப்பாக செயல்படச் செய்து வந்த தலைவர் டாக்டர் எட்வர்ட் ஸ்மித் தமது வாழ்க்கை முழுவதையும் தொழுநோய் அடைந்தவர்களின் மறுவாழ்விற்கே அர்ப்பணம் செய்துவிட்டிருந்தார். அதில் வந்து சேர்ந்துவிட்ட சுமதி சுறுசுறுப்பாக பணிபுரிந்து வைத்தியரின் நன்மதிப்புக்கு உள்ளாகி நாளடைவில் பெண்கள் பகுதியில் மேற்பார்வையாளராக உயர்த்தப்பட்டு விட்டிருந்தாள். மாதம் ஒரு முறை ஆசிரமத்துக்கு வேன் தேவையான ஜாமான்களை வாங்கி வர திருச்சி டவுனுக்கு வருவது வழக்கம். சில தினங்களில் நடக்கவிருந்த ஆண்டு விழாவுக்கு அதிக ஜாமான்கள் வாங்க வந்த அவர்கள் இரவு அங்கேயே தங்கியிருக்க வேண்டி வந்துவிட்டது. உறவினர்கள் வீட்டில் தங்கிவிட்டு மறுநாள் காலை பஸ் நிலையத்தில் வண்டியை சந்திப்பதாக சொல்லியிருந்த அந்த 2 பேருக்காக சுமதி அன்று காலை அங்கே காத்து கொண்டு நின்றாள். சுருக்கமாக தன்னை பற்றி சொல்லிவிட்டு அவள் பெருமூச்செறிந்தாள். அம்மா, நீங்க அங்கே வந்தது எவ்வளவு நல்லதாக போயிற்று. இல்லாவிட்டால் நினைக்கவும் மனோகரிக்கு அச்சமாக இருந்தது. மீண்டும் அவள் பயத்துடன் தாயை அணைத்து கொண்டாள். ஆனந்த நிலையம் அமைதி மிக்கதொரு சூழ்நிலையில் அமைந்திருந்ததை காண மனோகரிக்கு மெத்த வியப்பு. வெளியே பெரிய மதில் சுவர்கள், உள்ளே பெரியதொரு தோட்டம், நடுவிலே ஒரு கல் கட்டடம், சுற்றிலும் ஓடு வேய்ந்த சிறு வீடுகள். பலர் நோய் குணமாகி மறுவாழ்வை நாடி அங்கு வந்திருந்தவர்கள். பலதரப்பட்டவர்கள், ஜாதி மத இன பேதமின்றி ஒரே குடும்பத்தவர்களாக அங்கு எல்லோரும் கூடி பல ஆக்க வேலைகளை ஈடுபட்டிருப்பதைக் கண்டு அதிசயித்தாள் மனோகரி. அங்கு வாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் எத்தனையோ குறைகள், எனினும் வாழ்க்கையில் அவர்கள் நிறைவை பெற முயன்றார்கள். எல்லா நிறைவுகளையும் வாழ்க்கை அவளுக்கு வாரி வழங்கிவிட்டிருந்தும் அவள் அதை எப்படி குறைபடுத்தி கொண்டு விட்டாள்? கரைப்படுத்தவும் முற்பட்டாளே. எண்ணி எண்ணி தன் பிசகை குறித்து வருந்தி பச்சாதாபத்தில் மனம் உருகினாள் அவள். அன்று மாலை சுமதி தன் மகளை ஆசிரமத்து தலைவருக்கு அறிமுகப்படுத்த அழைத்துச் சென்றாள். ஆசிரமத்து நடுவே விரிந்த பெரிய கட்டடம்தான் சிகிச்சை மனை. அதை ஒட்டியிருந்த பெரிய அறையில்தான் டாக்டர் ஸ்மித் வசித்தார். மகளை அழைத்து கொண்டு தாய் அருகே சென்றபோது அவர் ஒரு நோயாளியை கவனிக்கும் நிமித்தம் சிகிச்சை மனைக்கு போயிருந்தார். மனோகரி சுற்றிலும் கவனித்தாள். எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறை சுவற்றிலே பல படங்கள். இயேசுநாதரும் சீரடி பாபாவும் தொழுநோய் பற்றிய நோயாளிகளிடம் காட்டிய கருணையை பற்றி படித்திருக்கிறாய். மகாத்மா காந்தியும் டாக்டர் ஸ்வைஸ்டர் இருவரும் செய்த மாபெரும் சேவையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாய். இதை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி கொண்டு உற்சாகமாக இப்பணியில் ஈடுபட எங்கள் தலைவர் தமது அறை சுவற்றிலே இம்மகான்கள் படங்கள் அலங்கரிக்கும்படி அழகுபடுத்தி இருக்கிறார். தாயார் விவரிக்கும் முன்பே டாக்டர் ஸ்மித், வணக்கம், உட்காருங்கோ, உபசரித்த வண்ணம் உள்ளே வந்தார். அம்மா, இந்த வெள்ளைக்கார டாக்டர் தமிழ் பேசுகிறாரே? ஆச்சரியப்பட்ட மனோகரி உட்கார்ந்து கொண்டாள்.
அதற்குள் அவசரமாக பக்கத்து அறைக்குள் நுழைந்த வைத்தியர் மரத்தட்டொன்றில் தேநீர் நிறைந்த கோப்பைகளை ஏந்தி கொண்டு வெளியே வந்தார். தமிழில் சரளமாக பேசுவார். எம்மதமும் சம்மதம், எம்மொழியும் எங்கள் மொழியின் வாழ்கிறவர், எங்கேயோ பிறந்தவர், ஏழை எளியவர், நோயுற்றவர், எங்கிருந்தாலும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்று புறப்பட்டு நம் நாட்டிற்கு வந்து நமக்கு தொண்டு புரிகிறார். இவரும் ஒரு மகான் அம்மா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுமதி மெல்லிய குரலில் மகளுக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைத்தாள். அன்புக்கு அடைக்கும் தாழ் உண்டா? மனோகரி எண்ணி முடிக்கும் முன் மரத்தட்டை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்துவிட்டு டாக்டர் அமர்ந்தார். முதலில் தேநீர் சாப்பிட்டுவிட்டு பின்னர் பேசலாம். அவரது நீல நயனங்கள் மனோகரியை பார்த்து லேசாக சிரித்தன. உன் அம்மா எல்லாவற்றையும் சொன்னாங்க. பார்த்திபன் எனது நெருங்கிய நண்பர்களில் ஒருத்தர். அவருக்கு ஏற்பட்டிருக்கும் மனக்கலக்கம் என்னை வருத்தத்தில் ஆழ்த்தியது. அதனால் உன் உத்தரவை கேட்காமல் சற்று முன் அவருடன் தொலைபேசியில் பேசினேன். நீ இங்கே எங்களுடன் பத்திரமாக தங்கியிருக்கிறாய் என்று சொன்னேன். அவர் முடிக்கவில்லை, திடுக்கிட்டு போனாள் மனோகரி. அவர் என்ன சொன்னார்? நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. வார்த்தைகள் பயத்தில் தடுமாறின. அவர் இருந்த மனநிலையில் அதிகம் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படியா, நன்றி என்று சொல்லி போனை வைத்து விட்டார். உன் தாயாருடன் இன்று பகல் நான் வெகு நேரம் உன் வருங்காலத்தை பற்றி பேசினேன். உன் பொருட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நீ அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். மனோகரியின் கண்கள் கலங்கின. அவர் முகத்தை நிமிர்ந்து பார்க்க வெட்கி தலையை குனிந்து கொண்டிருந்தாள். டாக்டர், நான் மாபெரும் குற்றம் செய்துவிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு பயமாக இருக்கு. அவள் துயரத்துடன் வெம்மினாள். தனது குற்றத்தை உணர்ந்து பச்சாதாபப்படுகிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, கவலைப்படாதே. ஆறுதலாக அவர் பேசியது புண்பட்ட அவள் மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. உன் தாயார் நாளை தபாலில் உன் கணவருக்கு விவரமாக ஒரு கடிதம் போடுவார்கள். நாளை மறுநாள் ஆசிரமத்து ஆண்டு விழா. அது முடிந்ததும் உன்னை உன் தாயார் உன் கணவரிடம் சேர்ப்பிக்க அழைத்து கொண்டு போவார்கள். அவர் முடிக்காமல் அவளை இரக்கமாக பார்த்தார். மனோகரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. இருக்கையை விட்டு எழுந்திருந்தாள். உடலும் உள்ளமும் ஒருங்கே நடுங்கின. புரிகிறது டாக்டர். ஒரு சமயம் என் கணவர் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் தானே யோசிக்கிறீங்க? அவர் அப்படி ஒரு தண்டனை வழங்கினால் நான் மறுப்பு சொல்லாமல் ஏற்க வேண்டியவள்தான். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும். அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் என் தாயோடு மீண்டும் திரும்பி இங்கே வந்து விடுவேன். உங்களுடன் இந்த இடத்தில் தங்கியிருந்து என் காலம் முழுவதும் பணி செய்து என் பாவத்தை கழுவிக்கொள்வேன். என்னையும் இங்கே சேர்த்து கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. கண்களில் நீர் மல்க துன்பத்தில் குரல் தடைபட அவள் கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். ஆசிரமம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதனால் உன் போன்றவர்களின் சேவைக்கு இங்கே இடம் உண்டு. கவலை வேண்டாம், புன்னகைத்தார் அவர். சுமதி தன் மகளுக்கு தன்னிடமிருந்து புது சேலைகள் 2 எடுத்து கொடுத்து உதவினாள். மறுநாள் நடந்த ஆண்டு விழாவில் மனோகரி டாக்டர் கேட்டுக்கொண்டதை மறுக்க இயலாது மேடை மீது அமர்ந்து வீணை வாசித்தாள். அற்புதமாக அவள் வீணை வாசித்ததை கேட்டு மகிழ்ந்து ஆரவரித்து இன்னொரு பாட்டு என்று கோஷம் சபையில் எழுந்தது. உணர்ச்சி வசப்பட்டு மனோகரி அந்த பாட்டை அவளையும் அறியாமல் இசைக்கத் தொடங்கினாள். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா. பாட்டு முடிந்தது. ஒரே கைத்தட்டல், கூச்சல், பாராட்டுதல்கள். திரை மூடப்பட்டதும் மனோகரி எழுந்து ஓடிச் சென்று தாயை கட்டிக்கொண்டு கோவென்று அழுதாள். என்னால் இனி வீணை வாசிக்க முடியவில்லை என்று வருந்திக்கிட்டு இருந்தேன். நீ எத்தனை அற்புதமா வாசிக்கிற, ரொம்ப பெருமையாக இருக்குமா. ஏம்மா அழற? மகளை அணைத்து கொண்டு தாய் பரிவுடன் விசாரித்தாள். அம்மா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாசிக்கும் போது அவர் நினைப்பு வந்துவிட்டது. அவரை நான் எத்தனை ஆழமாக நேசித்திருக்கிறேன் என்கிற உண்மை இப்பத்தான் மனசில் புரிகிறது. அசடே, அழாதே, கடவுளை நல்லா வேண்டிக்கோ, சுபமாக முடியும்னு எதிர்பார்ப்போம். தாய் மகளை தேற்றினாள். டாக்டர் சுமித்தின் ஏற்பாட்டின்படி மனோகரி அடுத்த நாள் தாயின் துணையுடன் சென்னைக்கு பயணமானாள். நகரத்தை அவர்கள் அடைந்தபோது இருட்டிவிட்டது. வீட்டிற்கு சற்று தொலைவிலேயே அவர்கள் இருவரும் டாக்ஸியிலிருந்து இறங்கிக் கொண்டனர். கவலையுடன் மெல்ல நடந்தனர். வீட்டின் கேட் அருகே வந்ததும் சுமதி நின்றாள். கையில் பிடித்து கொண்டிருந்த துணிகள் அடங்கிய பையை மகளிடம் கொடுத்தாள். தன் பரிசிலிருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை எடுத்து மகளின் கையில் வைத்தாள். ஏழை தாய், சீதனம் கொடுக்க ஏதும் கையில் கிடையாது. உன் மஞ்சள் குங்குமம் வாங்க இதை வச்சுக்கோ. அவைகள் நிலைக்க நீ நல்லா வாழணும்னு வாழ்த்துகிறேன். மாடி அறையில வெளிச்சம் தெரிகிறது. அவர் வீட்டில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். உள்ளே உன்னை அனுமதிச்சு உன்னை ஏற்றுக்கொண்டு விட்டா நீ மறுபடி வெளியே வர வேண்டாம். வாசல் வராந்தாவில் குழல் விளக்கை பொறுத்து
புரிந்து கொண்டு நான் சந்தோஷத்தோடு மறு பஸ்ஸிலே கிளம்பி போய்விடுகிறேன். ஏற்க மறுத்து கதவை சாத்தினால் என்னோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய்விடுகிறேன். அந்த கதவு உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும். சொல்லி முடிப்பதற்குள் துக்கத்தில் தழுதழுத்தது தாயின் குரல். கண்களில் நீர் தழும்ப மகளை அணைத்து முத்தமிட்டு விடை கொடுத்தாள். தோட்டத்து நடைபாதை மீது கால்கள் போக மறுத்தது. மனோகரி தடுமாறிக்கொண்டு நடந்தாள். மெல்ல படிகளை கடந்து வராந்தாவிற்கு வந்தாள். தோட்டத்தில் எரிந்த விளக்கு வெளிச்சத்தின் துணையோடு அழைப்பு மணியின் பொத்தானை தேடி மெல்ல விரலால் அழுத்தினாள். கிணுகிணுவென்று அது எழுப்பிய ஓசையை கேட்டு அவளே பயந்து விட்டாள். மாடிப்படிகளில் ஒலித்த காலடி ஓசைக்கு எதிரொலியாக அவள் இதயம் இரட்டிப்பு வேகத்திலே துடித்து கொண்டது. மூக்கை பிடித்துக்கொண்டு கலங்கிய உள்ளத்துடன் கதவை பார்த்தபடி அவள் திகிலோடு நின்றாள். முன்னறையிலே ஒலித்த காலடி ஓசை நின்றதும் அவளுக்கு மூச்சே நின்றுவிடும் போன்ற ஒரு அச்சம். கதவை திறந்தான் பார்த்திபன். ஒரே ஒரு முறைதான் அவளால் அவனை பார்க்க முடிந்தது. கண்களில் நீர் பொங்கியது. நான் உள்ளே வரலாமா? கரகரத்தது அவள் குரல். நகர்ந்து அவளுக்கு போக வழிவிட்ட அவனது பாதங்களையே பார்த்து கொண்டு அவள் உள்ளே வந்தாள். பார்த்திபன் கதவை தாளிட்டான். மெல்ல தலையை நிமிர்த்தி அவனை மிகவும் பரிதாபமாக அவள் பார்த்தாள். ஷவரம் செய்யாத முகம், சிரிப்பை இழந்த கண்கள், காய்ச்சலில் அடிபட்ட தோற்றம். அவனை கண்டதும் ஓவென்று கத்தி அழ வேண்டுமென்ற ஆவேசம் அவளுக்கு. கண்களில் நீர் பொங்க நிலை குலைந்து நின்றாள். மாபெரும் பிசகை செய்துவிட்டேன், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்க கௌரவத்தை பாழடிக்காது என் மானத்தையும் இழக்காம தப்பை உணர்ந்து கொண்டு திரும்பி வந்து விட்டேன். எனக்கு மன்னிப்பு உண்டா? மேலே பேச முடியாது அவள் விம்மினாள். உன் அம்மாவும் டாக்டரும் கடிதங்கள் விவரமாக எழுதியிருந்தாங்க. அதையெல்லாம் விட நான் உன் வார்த்தைகளை நம்புகிறேன். அழாதே. கண்களை தொடச்சிட்டு உள்ளே போ. குளியல் அறையிலே வெந்நீர் இருக்கு. சமையல்காரன் 4 நாட்களாக லீவு. குளிச்சுட்டு முதல்ல கொஞ்சம் சீக்கிரம் சமையலை கவனி. நான் இன்னும் இந்த வாரத்து தலையங்கம் எழுதி முடிச்ச பாடில்லை. புன்முறுவல் அளித்தான். மெய் சிலிர்த்து போனாள் மனோகரி. அப்படின்னா என்னை மன்னிச்சிட்டீங்களா? விம்மி எழுத அவளால் நிற்க முடியவில்லை. துவண்டு கொண்டு குனிந்து அவனது பாதங்களை தொட்டு கண்ணீரால் நனைத்தாள். என்ன இது மனோ? அழாதே. நடந்ததையெல்லாம் மறந்து விடுவோம், ஆறுதலாக சொல்லி வாரி அவளை தூக்கி நிறுத்தினான். தெய்வம் தொழால்னு வள்ளுவர் சொன்ன வாக்கின் உள் அர்த்தத்தை இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களைப் போல இத்தனை நல்ல கணவர் இருந்தால் தெய்வத்தை தேடி கோவிலுக்கு ஏன் போகணும்? பேச முடியாது தன் முகத்தை அவனது பரந்த மார்பிலே புதைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பார்த்திபனது பலம் பொருந்திய கரங்கள் அவளை மென்மையாக அணைத்து கொண்டன. கொழுநன் தொழு தொழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்ற அந்த அடிக்கு ஒப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக நான் வாழ நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இனி நீங்க தான் என் தெய்வம் எல்லாம், விம்மினாள். கொடுத்தேன் கொடுத்தேன் என்பது போல் இன்பத்திலே துடித்த பார்த்திபனது இதயநாதம் அவள் காதுகளில் கேட்டன. மெல்ல அவள் தலையை நிமிர்த்தி தன் கரத்தால் அவள் கண்ணீரை துடைத்தான் பார்த்திபன். அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. கொஞ்சம் இருங்கள், வாசல் விளக்கை பொருத்தி விட்டு வருகிறேன். மகளுக்கு ஒளிமயமான வருங்காலம் இருக்கிறதுன்னு என் அம்மாவுக்கு தெரியட்டும். மெல்ல அவனது அணைப்பில் நின்று விலகி அவள் வாயில் விளக்கை ஏற்றினாள். பளிச்சென்று விளக்கு எரியத் தொடங்கியது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.